வணக்கம் நேர்களே, எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2025. வருஷத்தின் முதல் நாள், மாதத்தின் முதல் நாள் நமது சந்தைகள் ஒரு உற்சாகத்துடன் முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 113.9 புள்ளிகள் அதிகரித்து 23,758.7 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1799, டிக்ளைன் பார்த்தோம்னா 593. அதுபோல் மிட் கேப் பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு 0.5% ஏறி இருக்குது. ஸ்மால் கேப்பும் 0.88% ஏறி இருக்குது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி ஸ்லைட்லி இன்ச்ட் அப். ஸோ அதனால் ஒரு ஸ்லைட் இன்க்ரீஸ் இந்த அன்சர்டனிட்டி ரொம்ப பெரியதுன்னு சொல்லலாம். பட் விக்ஸ் ஒரு 14.51 முடிவடைந்திருக்கிறது. ஸோ மார்க்கெட் பிரெத்தை வைத்து பார்க்கும் பொழுது ஸோ இட் இஸ் ரிமைனிங் இன் த பாசிட்டிவ் மூவ். நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் மூவ் வந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. துறைகளை பார்க்கும் பொழுது இன்றைக்கி ஆட்டோ ஒரு அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 1.34% கெயின். மெயினாக இந்த டிசம்பர் சேல்ஸ் டேட்டாவில் மாருதி அண்ட் எம்என்டம் ஒரு பியூட்டிஃபுல் சேல்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஒரு இம்ப்ரெசிவ் டேட்டான்னு சொல்லலாம். ஸோ அதனுடைய இம்பேக்ட் ஆட்டோ இன்றைக்கி ஏற ஆரம்பிச்சது. தென் ஃபாலோடு பை மீடியா அண்ட் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ், இதுவும் ஒரு 0.81% ஏறி இருக்குது. விழுந்த துறைகளில் பார்க்கும் பொழுது நிஃப்டி ரியாலிட்டி மெட்டல் கிட்டத்தட்ட 1.11% அண்ட் 0.12% இன்றைய தினம் விழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா மாருதி சுசுகி, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, எல்என்டி, பஜாஜ் ஃபைனான்ஸ், ஈஷர் மோட்டார், டாடா மோட்டார்ஸ், அதானி என்டர்பிரைசஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் பார்த்தோம்னா லைக் ஹிண்டால்கோ, டாக்டர் ரெட்டி, அதானி போர்ட்ஸ், ONGC, டாடா ஸ்டீல், ட்ரெண்ட், பஜாஜ் ஆட்டோ, விப்ரோ, HCL டெக், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். மேலும் தங்கம் பார்த்தோன்னா இன்றைய தினம் 162 ரூபாய் அதிகரித்து 76,910, வெள்ளி 323 ரூபாய் அதிகரித்து 87,556, க்ரூட் ஆயில் 9 ரூபாய் அதிகரித்து 6,175 மணிமாய் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் கமாடிட்டி மார்க்கெட்டும் ஈவினிங் ஆல்மோஸ்ட் 5:30 முடிவடையுதுங்க. ஏன்னா நைட் மார்க்கெட்டு கிடையாது. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டேட்டாவை பார்த்துக்கொள்ளுங்கள். மேலும் இன்றைய தினம் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா சுஸ்லான் அண்ட் ஆக்சிஸ் பேங்க்கு நாம் 2024 முடிஞ்சு போச்சு. இனிமேல் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். 2025 நம்ம எக்கானமியில் என்னெல்லாம் எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும், தென் 50-50 அவுட்லுக்கு எப்படி இருந்தது கடந்த 10 வருடமாக அப்படிங்கிறத நம்ம அதையும் பார்ப்போம். அதாவது 2025 ஒரு மார்க்கெட் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் நம்மளுடைய எக்கனாமிக் லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு ஷேப்பப் ஆகக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு ஒரு ஸ்ட்ராங் டொமஸ்டிக் டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் கன்சம்ஷன் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கிறதுனால ரூரல் ஏரியா ட்ரிவன் பை எ வெரி குட் மான்சூனுங்க. ஸோ அதனால் இது ஒரு கீ க்ரோத் டிரைவர் நமக்கு. ஸோ இது இருக்கிறவர்களையும் நம்ம தேவையில்லாமல் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, கண்டினியூடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. ரயில், ரோடு, ரினியூவபிள் எனர்ஜி இதெல்லாம் ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும், கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. மெயினாக இந்த ரினியூவபிள் எனர்ஜிக்கு PLI மற்றும் இல்லாமல் நிறைய அமௌண்ட் மத்திய அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர். தென் சர்வீஸ் செக்டார் க்ரோத், இது பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டர் டு இந்தியாஸ் ஜிடிபின்னு சொல்லலாம். இது ஒரு மொமெண்டம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. மெயினாக இதில் பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் செக்டாரில் நமக்கு ட்ரிவன் பை ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க் ரொம்ப அதிகமாக இந்தியாவிலேருந்து H1Bயில் ஆளுங்களை எடுக்கிறதுக்கு விருப்பப்படுறாரு. தென் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இந்த மூணுமே ட்ரிவன் ஃபார் இந்தியன் மேஜர் இந்தியாஸ் ஜிடிபி. ஸோ அதுவும் பெட்டராக இருக்குது. தென் மெயினாக என்னென்னா குளோபல் எக்கனாமிக் ஹெட்விண்ட்ஸு. ஸோ இது குளோபல் ஸ்லோடவுன், ஜியோபொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டிஸ் அண்ட் பொட்டென்ஷியல் ஃபார் ரிசெஷன். ஸோ இதெல்லாம் ஒரு சிக்னிஃபிகண்ட் சேலஞ்ச் சொல்லலாம் நம்மளுடைய க்ரோத்துக்கு. ஸோ அந்த க்ரோத்தை நமக்குள்ளது க்ரோத் இருக்கும், ஒரு நெக்ஸ்ட் லெவல் சொல்லுவோம்ல, அந்த க்ரோத்துக்கு இதெல்லாம் ஒரு தடையாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி
குளோபல் மார்க்கெட் அவுட்லுக்கு ஒரு அடுத்த ஒரு வாரம் ஜனவரி 20னா ஜனவரி எண்டுக்குள்ள நமக்கு தெரிஞ்சு போயிடும். தென் இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாடரேட்டாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ பொட்டென்ஷியலி இம்பேக்டிங் கன்சூமர் ஸ்பெண்டிங் அண்டு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதை வச்சு இதில் வந்து ஒரு சேஞ்சஸ் வரக்கூடும். தென் மானிட்டரி பாலிசிஸில் பார்த்தோம்னா ஆர்பிஐ வந்து ஒரு காஷியஸ் அப்ரோச்சாக தான் நம்ம ஊரில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ரேட் கட் இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் 2025 ஒரு பேலன்ஸ்டாக வரக்கூட வாய்ப்புகள் இருக்கும். எதுக்குனாக்கா க்ரோத் அண்ட் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டிக்கு. இதுதாங்க ஓவராலாக நம்மளுடைய 2025 ஜனவரிலேருந்து டிசம்பருக்குள்ளே நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ வந்து படம் போட்டு காமிச்சிருக்கேன். இதை வந்து எல்லாரும் சரியாக மனதில் உள்வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத ஓவர் க்ரோத்து இது எல்லாமே இல்லாமல் கரெக்டாக உங்களால் சரியான பாதையிலே உங்களுடைய முதலீட்டையும் உங்களுடைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டியும் எடுத்து செல்ல முடியும். மேலும் இந்த நிஃப்டி 50 அவுட்லுக்கை வைத்து பார்த்தோம்னாக்க நம்மளுக்கு பார்த்தோன்னா ஓவராலாக இந்த அப்வர்டு ட்ரெண்டு வந்து 2016 ஆரம்பிச்சிருங்க. அது வந்து ஸ்டில் வந்து ஒரு என்ன சொல்கிறது பெட்டர் ரிட்டர்னில் தான் கொடுத்துட்ருக்கு, நெகட்டிவ் ரிட்டர்னுக்கு வரலை. ரெண்டாவது ஒரு ஸ்ட்ராங் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸும் இருந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். இந்த டெய்லி சார்ட் ஆஃப் த நிஃப்டி பார்த்தோம்னா அந்த புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ் அண்ட் சிக்னலிங் ஒரு பாசிட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் இருந்துகிட்ருக்கு போத் ஹை அண்ட் லோ வாலட்டிலிட்டியில். அதுமாதிரி ஜனவரி 1, 2024 நிஃப்டி 50 வந்து 21,700 லெவலில் ஓப்பன் ஆச்சு. அப்புறம் ஒரு அப்வர்டு மூவ்மெண்ட் வந்து மே 24 வரையும் இருந்தது. தென் எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்ஷன், அதாவது ரிசல்ட்ஸு எலெக்ஷன்ஸு இப்படிலாம் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு லைஃப் டைம் ஹை வந்து 26,227 செப்டம்பர் மாதம் டச் பண்ணினது. அப்புறம் சிக்னிஃபிகண்ட் ட்ரேடிங் வால்யூம்ஸோட அதுக்கப்புறம் நிறையா என்ன சொல்கிறது செபி இஸ் அட்வைசிங் ஸோ மெனி சேஞ்சஸ். ஸோ மற்றும் குளோபல் அன்சர்டனிட்டி இதெல்லாம் சேர்ந்து மார்க்கெட் ஒரு வீழ்ச்சியும் நம்ம பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் ஆஃப் 24,000 குறைஞ்சு அதுக்கப்புறம் தான் அது கீழே வந்தது. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த லெவலில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட் தான் இருந்துகிட்ருக்கு. அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன காரணங்கள் இருக்கக்கூடும் என்றதையும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுதைக்கு ஒரு 24,800 வந்து இன்னொரு ஒரு 1000 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டிக்கு இருக்கக்கூடும். அதுபோல் ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது 23,200 இருக்கக்கூடும். ஸோ அதனால் இந்த லெவலில் ஏதாவது ஒரு சைடு ஒன்ஸ் அதில் ப்ரீச் ஆனாலுமே அதில் ஒரு டென்ஷன் வந்துட்டு அப்புறம் மறுபடியும் மேலே ஆரம்பிக்கக்கூடும். ஸோ அதனால் அந்த மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் 24,800 வந்து சிக்னிஃபிகண்டாக ட்ரேடிங் வால்யூமோடு மேலே போச்சுன்னா மார்க்கெட் வந்து எகைன் 26,250 வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மேலும் இன்றைய தினம் பார்த்தோன்னா நிஃப்டி வந்து லோ வந்து 23,562.80, ஹை வந்து 23,822, கிட்டத்தட்ட 260 புள்ளிகள் லெவலில் வந்து நீங்கள் வாலட்டிலிட்டி இருந்திருக்கு. ஸோ அதனால் நாளைய தினம் நமது சந்தைகள் வந்து ஒரு வாலட்டைல் மூவ் இருக்கக்கூடும், வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். அண்ட் ஹாவ் எ ப்ராஃபிட்டபிள் இயர். நன்றி, வணக்கம்.